வைகோ வந்து தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் மது போதை பழக்கத்தில் சீரழிகிறாங்க, இதெல்லாம் சரி பண்ணணும், டாஸ்மாக் கடையை மூடணும்னு அவங்க அம்மா மட்டும் கலந்துட்டாங்க. ஒரு பெரிய போராட்டம் நடத்தி இந்த மாதிரி சிங்கம் இன்னைக்கு உட்காந்து அந்த பயணம் இந்த பயணம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்த்தா சமத்துவ பயணமாக மாற்றி மதுவை பிரதான வருமானமாக வச்சுக்கிட்டு இளைய தலைமுறையினரை பற்றி கவலைப்படாமல் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி விற்பனை செய்கிற ஒரு அரசுனா நம்ம இதுதான். இவர்கள் இந்த மாநாடு கூட்டம் ரெடி பண்ணிட்டு நேரத்துலேயே 4 இளைஞர்கள் சிறுவர்கள் ஒரு வட மாநில இளைஞரை வெட்டுறதும், பல இடங்களில் போதையினால் வந்து புருஷன் பொண்டாட்டி கொள்வது, பொண்டாட்டி புருஷனை கொள்வது, கஞ்சா விற்கிறன்னு விட்டுருவாங்க. பார்கள் இந்த இதெல்லாம் அதிகமானது இவர்கள் ஆட்சியில் தான். துணை முதல்வர் நடித்தார், பல படங்களில் சரக்கடிச்சு தான் நடிச்சிருந்தாரு. ஹீரோ விஜயை போதை பந்து கடத்தி விற்பார், விற்றுட்டு பாட்டு வேற பாடுவார், நான் ரெடியாக வரவான். இளைஞர்கள் சமுதாயத்தை பற்றி கவலையே படுறதில்லை. சார் வணக்கம். வணக்கம். திருச்சியில் நடைபெற்ற சமத்துவ நடைப்பயணத்தில் முதலமைச்சருடைய பேச்சு, அதாவது வைகோ வந்து ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. இதே வைகோ தான் ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் சமீபத்தில் ஒரு 6 மாதம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் மது போதை பழக்கத்தில் எப்படி சீரழிகிறாங்க, இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு டாஸ்மாக் இதெல்லாம். இதே வைகோ தான் போன கவர்மெண்ட்டில் அவருடைய சொந்த ஊரில் டாஸ்மாக் கடையை மூடணும்னு அவங்க அம்மா மட்டும் கலந்துட்டாங்க. ஒரு பெரிய போராட்டம் நடத்தி துப்பாக்கி சூடு வரைக்கும் போச்சு. எனக்கு சிங்கம் மாதிரி கர்ஜிட்டார். இவரை சமாதானப்படுத்துறதுக்கு எஸ்பி வந்தால் எஸ்பியை பிடிச்சி திட்டி விட்டார். அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச பழக்கமான ஐஜி வந்து பேசி சமாதானப்படுத்தலாம் நடந்தது. அந்த மாதிரி சிங்கம் இன்னைக்கு உட்காந்து அந்த பயணம் இந்த பயணம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்த்தா சமத்துவ பயணமாக மாற்றிட்டாங்க. நல்லா தனியாக ஊற்றியாச்சு. இவர் உடனே ஒருத்தர் சமத்துவம் சனாதானன் அவர் தனியாக அந்த கூட்டத்தில் வந்துக்கிட்டு, அப்போது என்னையா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னொன்னே ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி உப்பை போட்டாச்சு. போதை பழக்கத்துக்கு எதிராக ஏற்கனவே ஒருத்தர் நடத்தினார், யார், திருமாவளவன். அவரும் இதே மாதிரி தான் அது இதுன்னாரு, அதிமுக கூப்பிடுவேன், தாவேக்கா வந்தால் சேர்த்துக்கொள்வோம் பேசுவோம்னாரு. போக போக நெருக்கடி ஆனவுடனே அவங்க நான்லாம் கூட மாட்டேன், அவங்களாம் வரட்டும் அப்படின்னு உருட்டினார். அடுத்து என்னங்க மது ஒழிப்பு மாநாடுன்றீங்களே அப்படின்னா, நான் வந்து இந்தியா அளவில் மது ஒழிக்கிறதுக்காக அப்படின்றாரு. இவர் சொல்கிற சனாதானம் கடைப்பிடிக்கிற மாநிலங்களில் இன்றைக்கும் மது விலக்கு இருக்குது. குஜராத்து, இப்போ பீகார்லாம் பார்த்திங்கன்னா மது விலக்கு அமலில் இருக்குது. அதை தாண்டி மதுவை பிரதான வருமானமாக வச்சுக்கிட்டு இளைய தலைமுறையினரை பற்றி கவலைப்படாமல் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி விற்பனை செய்கிற ஒரு அரசுனா நம்ம இதுதான். டாஸ்மார்க்கை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை எதிர்த்து பேசாமல் பால் பொருட்கள் மற்ற இதை பிரதானமாக வச்சு அதன் மூலமாக வருமானம் சேர்த்துக்கிற குஜராத் போன்ற மாநிலங்களில் சனாதனம் ஆர்எஸ்எஸ் அதின்றீங்க. அவன் ஊர் மக்களை பாதுகாக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பீகாரில் இன்றைக்கி பெரிய அளவில் தோற்று போனது காரணமே இவர்கள் போயிட்டு அங்கே கல் கடை திறப்போன்னாங்க. யார், ராகுல் காந்தி, தேஜஸ்வி. அங்கே இருக்கிற பெண்களுக்கு தெரியும் மதுவுடைய கொடுமை என்னன்னு. மொத்தமாக குத்துன்னு குத்தி விட்டாங்க. 75லேருந்து 25 வந்துட்டார் அவர் தேஜஸ்வி. அப்போது இங்கே இந்த மாதிரி பண்ணுறதும், இவர்கள் இந்த மாநாடு கூட்டம் ரெடி பண்ணிட்டு நேரத்துலேயே 4 இளைஞர்கள் சிறுவர்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு வட மாநில இளைஞரை வெட்டுறதும், பல இடங்களில் போதையினால் வந்து புருஷன் பொண்டாட்டி கொள்வது, பொண்டாட்டி புருஷனை கொள்வது, மகன் தாயை கொள்வது, குடிக்க பணம் தராதால் மனைவி அடித்து கொலை, போதை பழக்கத்தால் இது பெண்கள்கிட்ட அத்துமீறல், பெண்கள் குழந்தைகள் எதிரான குற்ற சம்பவங்கள். அப்போ பல குற்றச்சம்பவங்களுக்கு, குடும்ப வன்முறைகளுக்கு இன்றைக்கி ஒரு குடும்பம் சீரழியுது. அந்த குடும்பத்துக்கு வருமானமே இல்லை, வர்ற வருமானமும் இதுக்கு டாஸ்மார்க்குக்கு போகுது அப்படின்னா அதுக்கு பிரதானமாக அமையிறது மது போதை கலாச்சாரம். அப்போ டாஸ்மார்க்கில் இருக்கிறான், புள்ள கஞ்சா சாக்லேட் சாப்பிட்றான், கஞ்சா மெத்துக்கு அடிமையாகிறான். இது என்னையா இதுன்னு இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, கஞ்சா போதை பழக்கம் 100% நீக்கிட்டோம், 0% மாநிலமாக இருக்குன்றாரு. இவர் சொல்கிற அன்றைக்கி தான் அந்த சம்பவம்லாம் நடக்குது. எல்லாருமே திமுககாரங்களும் நம்ப மாட்டாங்க அவர் சொல்கிறத. இன்னொன்று இந்த மாதிரி தான் எனக்கு தான் பேசிகிட்டு இருக்குது. அப்போ இவருக்கு என்ன பிரச்சனை, வைகோக்கு முதல்வரே கூப்பிட்டு நான் விழா நடத்துகிறோம், அப்புறம் என்ன பண்ணுறது, அவர் நீ அதெல்லாம் கவலைப்படாத, எனக்கு வேறு மாதிரி எழுதி கொடுத்துக்கிறாங்க, நான் பேசிக்கிறேன்ட்டு ஆப்கானிஸ்தானில் வருது, அங்கே வருது, இந்தியாவுக்குள்ளே உள்ளே வரதை தடுக்கணும், எல்லோரும் இணைந்து செயல்படணும். இப்போ இணைந்து செயல்படாமல் இருக்கிறாங்க. வைகோ சமாதான புறாவை விட்டுட்டார், இவரும் உலக லெவலில் அது இதுன்னு ஊட்டிட்டார். அப்போ இங்கே
ஜாபர் சாதிக் கைதான போது இவங்க என்ன சொன்னாங்க, மாநில அரசு மத்திய அரசு தான் அதெல்லாம் பிடிக்கணும், கட் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் ரகுபதிலாம் பேசியிருந்தார். இங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே இருக்கிற பிடபிள்யூவும் இந்த போதைப்பொருள் கடத்தல் தடுப்பையும் ஒன்றாகிட்டாங்க. பொதுவாக இதை தனித்தனியாக தான் வைப்பாங்க, ஒன்றாகிட்டாங்க. அப்புறம் கஞ்சாவுக்கு எதிராக நான் செய்கிறேன்னாங்க, வந்துக்கிட்டு தான் இருக்குது, பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இவர் சொன்ன பிறகு பல இடங்களில் கஞ்சா பிடிக்கிறது இதெல்லாம் நடந்து தான் இருக்குது. இல்லை பொதுவாக வந்து என்னென்னா போலீஸ்காரர் என்ன கஞ்சா விற்கிறவனை விட்டுருவாங்க, கஞ்சா அடிக்கிறவனு அவனை பிடிச்சி கஞ்சா விற்கிறவங்களும் பிடிக்கிறாங்க, அது சில இது. ஆனால் மெயின் மூளைப்புள்ளி இருக்குல்ல, யாருன்னு இது வரைக்கும் அவங்கள பிடிக்கிறதே கிடையாது. அதுதான் பிரச்சனை. ஒரே ஒரு ஆள் மட்டும் அதை டிபி சத்தில் அதை பிடிச்சாங்க. மற்றபடி உலர் கஞ்சா அதெல்லாம் திருச்சி அதுன்னு ஏர்போர்ட்லேருந்துலாம் உள்ளே வந்துட்டு இருக்குது, பல இது வந்துகிட்டு இருக்குது. மெத்து, அது வந்து மெத்து ரொம்ப மோசமானது, மெத்தப்பட்டைன். அதை வந்து செயற்கை முறையில் தயாரிக்கிற ட்ரக்ஸு. ஒன்ஸ் அடிமையாகிட்டிங்கன்னா அவ்வளோதான். இன்றைக்கி அது இந்த பார்கள் இந்த இதெல்லாம் அதிகமானது இவர்கள் ஆட்சியில் தான் அதிகப்படுத்தினது. அந்த எஸ்எல் பார் அதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிக பர்மிஷன் கொடுத்து இஷ்டத்துக்கு குடியிருப்பு பகுதிகளில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதில் பாரில் யார் போகிறா, அந்த இதுக்கெல்லாம் இந்த எஸ்எல்பி பார் இதெல்லாம் யார் போகிறான்னா, நீங்கள் மிடில் கிளாஸில் இங்கே சென்னையில் வந்து வேலை செய்கிற பசங்க, இளைய தலைமுறையினர், வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈஸியாகலாம் வேணாங்க, அதெல்லாம் அந்த காலம். சிட்டிக்குள்ளேயே நீங்கள் சுற்றுங்க, ஏகப்பட்ட பார் இருக்குது, இந்த பப்பு, அங்கே ஃபுல்லாக இளைய தலைமுறையினர் எல்லாம். ஜோடியாக வந்தால் ஃப்ரீ, இந்த மாதிரி பல இது இருக்குது. அதுக்குன்னு தனியாக பெண்கள் வந்து இறங்கி ஜோடி சேர்ந்துப்பாங்க. நீ யாரோ நான் யாரோ, ரெண்டு பேரும் உள்ளே போயிடுவோம். உள்ளே போனால் சரக்கு கறக்கு அது இதுன்னு எல்லா இதுவும் வெளியில் வரும்போது பார்த்தா அப்படி வருவாங்க. நைட்டு பாருங்கள் 11 மணி வரைக்கும் தான் நடக்கணும் பாரு, 1 மணி 1:30 மணி 2 மணிலாம் நடந்த காலம் உண்டு. அதுக்கப்புறம் எப்போது பிரச்சனை வந்தால் இது பண்ணுறது, மறுபடியும் கொஞ்ச நாள் பொறுத்து எனக்கு என்னென்னு விடுறது. இந்த மாதிரி பல விஷயங்களை இளைய தலைமுறையினர் சினிமா அன்றைக்கி சொல்கிறாரு அவர், இயக்குநர்கள் அப்படி எடுக்கணும். இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தீங்க? அது சொன்ன சினிமா திரைப்படத்தில் எடுக்கிறவங்கள இது பண்ணணும். அது இல்லாமல் என்னென்னா இந்த சமூகத்தில் இருக்கிற பெற்றோரும் வந்து ஆசிரியருக்கு அந்த கடமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அரசாங்கத்துக்கு அப்போ என்ன கடமை இருக்குது? அரசாங்கம் சொல்கிற கடமை இருக்குது, சொல்கிறாருல்ல, அந்த கடமை தான் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாள் என்னங்க பண்ணியிருந்தீங்க? இந்த படங்களை தானே தூக்கி பிடிச்சிருந்தீங்க. நீங்கள் லோகேஷ் கனகராஜன்றவர் யார்? கூலி படத்துக்கு போய் பார்த்தீங்கல்ல, அந்த படம் எடுத்த டைரக்டர் யார்? அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த போதை மருந்து கடத்துகிற படம் தான் எடுக்கிறது. லியோன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் போதை சம்மந்தப்பட்டது. ஹீரோ விஜயை போதை மருந்து கடத்தி விற்பார், விற்றுட்டு பாட்டு வேறு பாடுவார், நான் ரெடியாக வரவான்னு. நீ ரெடியாக இருக்க, நாங்கள் ரெடியாக இருக்குமா தான் முக்கியம். அப்போ இவர்கள் எம்ஜிஆர் மாதிரி இவர்களை கம்பேர் பண்ணால் இளைஞர்கள் சமுதாயத்தை பற்றி கவலையே படுறதில்லை. ஏதாவது படம் டார்க் மோடில் இருட்டில் படம் எடுக்கிறது, ஹீரோ போதை மருந்து கடத்துவான், சரக்கு அடிப்பான், எல்லாம் பண்ணுவான். இதை பார்க்குற இளைஞர்கள் என்ன ஆவான்? இப்போ நீ தான் கூப்பிட்டு சொல்லணும், கவர்மெண்ட் தான் பண்ணணும். இந்த இது ஹீரோவே சாதாரணமாக இவருடைய துணை முதல்வர் நடித்தார், பல படங்களில் சரக்கு அடித்து தான் நடிச்சிருந்தார். அப்போ அந்த இளைஞர்களுக்கு எந்த மைண்ட் செட் வரும்? இயக்குநர்கள் சரி பண்ணோன்னா நடிகர்களுக்கு பொறுப்பு இல்லையா? எல்லாருக்கும் தான் பொறுப்பு, கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இருக்குது. குடும்ப பாங்கான படங்களுக்கு நீங்கள் தியேட்டர் கிடைக்கலன்னு எல்லாம் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க, சின்ன சின்ன படங்கள், நல்ல படங்களுக்கு. அப்போ இது மோனோபாலியாக போயிடுச்சு இல்லை? அப்போ திரைப்படங்களில் இந்த மாதிரி டார்க் மோடு படங்கள் பெரிய ஹீரோக்களை வச்சுக்கிட்டு வெட்டுறது, குத்துறது, வன்முறை, போதை கலாச்சாரம், இதை எடுக்கிற படங்கள் தான் இன்றைக்கி ஓடுது. அதுக்கு தான் ஸ்க்ரீனிங் உண்டு, அதுக்கு தான் நாங்கள் இது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோன்னா, இந்த எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு மேடையில் வந்துக்கிட்டு யாரும் கொஞ்ச நாள் முன்னாடி வீடியோ போட்டார்ல, போதை பழக்கம் பின்னால் செல்லாதீர்கள் ஒரு அப்பாவாக சொல்கிறேன்னு. அது சொல்லிக்கிட்டேன்னா நீங்கள் தடுக்கிற வேலை உங்கள்கிட்ட இருக்குது. போலீஸ்கார் வந்து மொத்தமாக வந்து என்ஐபி மேலே வந்து அதான் சொல்கிறேன், நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. எல்லாரும் நடவடிக்கை எடுக்கணும். அவங்க நடவடிக்கை எடுக்காமையா சூரத்துலேயும் அந்த கடல்லையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. விழிஞ்சல் துறைமுகத்தில் பிடிச்சாங்க, சூரத்தில் பிடிச்சாங்க, இன்றைக்கும் பல கப்பல்கள் பாகிஸ்தான்லேருந்து வரது பிடிக்கிறாங்க. நீங்கள் பாகிஸ்தான், சைனா, பர்மாலேருந்துலாம் உள்ளே வந்துட்டு இருக்குது. அதோட இன்னொன்று, மாநிலம் விட்டு மாநிலம் வந்து கடத்தப்பட்ட போதைப் பொருள்கள்லாம் மாநிலத்தில் எல்லையில் இப்போ வந்து தமிழக காவல்துறை வேலை பார்க்கலையே என்ன? தடுக்கணுமா வேணாவா? தேனியில் கஞ்சா கடத்துறானா? அது என்னது? தேனி கஞ்சா ஃபேமஸ். ஆந்திராலேருந்து ரயில் மூலிமா வரதுல என்ன பண்ணுறீங்க? கஞ்சா எப்படி உள்ளே வருதுங்க? இவர் சொல்லும் போதே கஞ்சா இல்லைன்றப்பமே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் செடி வளர்த்து வச்சுக்கிறான் 3 வருஷமாக ஒருத்தன், டெய்லி தண்ணி ஊற்றி. எவ்வளோ நிலைமை எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இன்னொன்று நான் சொல்கிறேன், ஒரு மோசமான பழக்கம் கல்லூரி மாணவர்களிடையே, யூனிவர்சிட்டி இதில் படிக்கிறவங்க இவங்கெல்லாம் ரீட்டெய்லராக அவங்க மாற்றப்பட்டிருக்காங்க. அவன் போதை பழக்கத்துக்கு முதல்ல அவனை அடிமையாக்கிடுறாங்க. அப்புறம் அவன்கிட்ட அது காசு இருக்காதுல்ல, காசு இல்லைன்னா 2 வேலை பண்ணுவான். ஒன்று பைக் திருடுவான், செயின் ஏதாவது பண்ணுவான். அப்போ அந்த ஒரு இது ஒன்று இருக்குது.
அப்போ அவர்கள் என்னென்னா போதை பழக்கத்துக்கு அடிமையாகுவான், இன்னொன்று திருடுவான், எல்லாம் பண்ணுவான். திருடி மாட்டி அந்த வழக்கு செலவுக்கும் பணம் செலவாக இருக்கும். அப்புறம் போதைப் பொருள் தொடர்ச்சியாக கிடைக்கணும், என்ன பண்ணுறது? காசு இல்லைண்ணா நீயே விற்றுக்கோ, 10 மாத்திரை 9 விற்றுக்கோ, 1 நீ வச்சுக்கோ, இப்படி. அப்போ அவன் மூலியமாக புதிய வாடிக்கையாளர்களை பிடிக்கிறது. இந்த மாதிரி சினிமா துறையிலேயே போதை கலாச்சாரம் இருந்து சினிமா நடிகர்கள் தயாரிப்பாளர் எல்லாம் சிக்கினது. திம்புடைய உதவியாளர் யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் ஆனது வரைக்கும் நடக்குதுன்னா மத்திய அரசா காரணம். எவ்வளோ பெரிய கேவலம். திரைத்துறையில் பார்ட்டிகளில் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் பரிமாறப்படுகிறது அப்படின்னா என்ன சாதாரண விஷயமா? அது தட்டில் வச்சு அப்படியே கொண்டு வருவாங்க, எடுப்பாங்கன்ற அளவுலாம் இதாகும். ஒருத்தன் போதை மருந்து சாப்பிட்டு அண்ணா நகரில் ஜாஸ்தியாகி செத்து போனான் ஒரு பப்பில். அப்போ இதெல்லாம் யார் தடுக்கணும்? இவர் ஏதோ ஒரு பேருக்கு நடத்துகிற அவர் வந்துக்கிட்டு திருமாவளவன் சனாதானத்திற்கும் சமாதானத்திற்கும் அனாவுனா காரு டயர். அவர் எதுக்காக அது பேசினார் அப்படின்னா, முதல்வர் என்ன பேசியிருக்காருன்னா, மதுவை விட மதவெறி ரொம்ப மதுபோதையை விட மத போதை என்பது ரொம்ப பெருசு, அதை உலகிலே கிள்ளி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் என்ன மதவெறி இருக்குது? வட இந்தியாவில் கூட அங்கங்கே ஜாதி வெறி இருக்குது, மதவெறியும் இருக்குது. மதவெறி ஊட்டப்பட்டவர்கள் இன்றைக்கி ஊட்டுனவங்களே அதோடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு உலக நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் ஆதரவு தேவை, நம்முடைய இது வேறன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பற்ற வச்ச நெருப்பு அங்கங்கே எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. மின்மணி பூச்சி போல. மின்மணி பூச்சி இல்லை, ஒரு காட்டில் தீப்பற்றி அணைச்சிட்டிங்க, ஆனாலும் அங்கங்கே கொஞ்சம் புகஞ்சிக்கிட்டு இருக்கும். முற்றிலும் அணைக்க முடியாது, ஏன்னா பற்ற வச்சது இவங்க தான். அது ஒன்று. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அப்படி என்ன மதவெறி இருக்குது? குடும்ப வன்முறை இருக்குது. நீங்கள் மது போதை இதனால் வர குடும்ப வன்முறை தான் குடும்பங்களை அழிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. மதவெறினால் செத்தவங்களை கணக்கு எடுத்துக்குங்க. தமிழ்நாட்டில் 5 வருஷத்தில் மது போதையால் செத்தவங்க, மது போதையால் ஏற்பட்ட குடும்ப வன்முறையால் இறந்தவர்கள், மது போதை கஞ்சா போதையினால் நடந்த வன்முறை சம்பவங்களால் உயிரிழந்தவர்கள், ஒருத்தனை ட்ரெயினில் போட்டு வெட்டுறாங்க, ஒருத்தனை ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு ஒருத்தன் எப்படி குத்துறான் பார்த்தீங்களா ஒரு ஆளை. இன்னொரு இடத்துல அதே மாதிரி ஹோட்டலில் தகராறு. இந்த வாரத்திலேயே ஒரு 5-6 தகராறு. இது எல்லாம் வீடியோ இருக்கிறதுனால வர்றது. இல்லாதது வராது எவ்வளோ இருக்கும். அது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த புளியந்தோப்பு பகுதியில் நைட் ரவுண்ட்ஸ் இருக்க போலீஸ்காரனை செல்ஃபோன் பறிச்சுட்டு வர ஆள், அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ ஒரு யாரை வேணா அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு வந்துடுவாங்க. கஞ்சா மோசமானதுங்க. மதுவில் இருக்க காவல்துறை யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஆளை அடிக்கிறது அவனுக்கு அந்த பயமே இருக்காதுங்க. சந்தோஷ் சிவன் சொல்லிட்டு மிகப்பெரிய இசையமைப்பாளர், பல படங்கள் இசையமைத்தவர், காலா, நிறைய படங்கள். அவர் இருக்க குடியிருப்பு பகுதியில் முழுவதும் கஞ்சா விற்பனை அந்த சம்மந்தப்பட்ட இளைஞர்கள் அதிகமாக அங்கே இருக்கிறாங்க. அவர்களை எதுவுமே எங்களால் பண்ண முடியல. கேட்டால் சண்டைக்கு வராங்க. போலீஸ் வந்தால் கூட போலீஸ் தடியடி நடத்தினா கூட சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு போகிறாங்க. என்னன்னா கஞ்சா அடிக்கிறவனுக்கு அவன் போதையில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. தண்ணி அடித்தவனா பக்கத்தில் போனாலும் தெரிஞ்சிடும், தள்ளாடுவான்லாம். கஞ்சா போதைன்றது அவன் சாதாரணமாக தான் பேசுவான், உடம்பு ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு இருக்கும். அவன் வன்முறை மைண்டில் இருக்கிற அந்த வன்முறை எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதில் தான் யாரையாவது போட்டு அடிக்கிறது, வம்பு இழுக்கிறது. இன்றைக்கி இப்போ திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் ஒருத்தன் பட்டாக்கத்தியோட அப்படி அவனை நீங்கள் கூட்டு போய் போலீஸை அடித்தா கூட அவனுக்கு சொரணம் இருக்காதுங்க. போலீஸே தாக்குறது எல்லாமே நடக்கும். போலீஸை திருப்பி தாக்குவான். இன்னொன்று அந்த அவனுடைய அந்த அந்த இது நரம்பு அடிக்கிறதுன்றது சாதாரண மனிதர் தடுக்க முடியாது. இன்னொன்று ஒரு 4 இளைஞர்கள் 3 இளைஞர்கள் ரோட்டில் தகராறு பண்ணுறான்னா பொதுமக்களை போட்டு அடித்தா பொதுமக்கள் திருப்பி அடிக்கிறது பயப்படுவாங்க. ஏன்னா அவன் வாட்டில் குத்திட்டு போயிடுவான், வெட்டிட்டு போயிடுவான். அவனுக்கு தோணவே பாட்டு போயிடுவான். ரத்தத்தை பற்றி இதுவே இருக்காது. அப்போ இந்த மாதிரி தன்மைகள்லாம் மதவெறியால் வருதா? இது மாதிரி தான் சம்பவங்கள் நடக்குது இல்லை, நமக்கு பக்கத்தில் நடக்குது. இது எங்கேயாவது மதவெறி ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க தமிழ்நாட்டில்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு போலீஸ்னால இல்லை, மக்கள் சமாதான சகவாழ்வை விரும்புகிறாங்க. எல்லாரும் தாயா பிள்ளையா வாழ்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் மதவெறி இல்லை. திருப்பரங்குன்றம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா தீபம் ஏற்றணுன்னு தான் அவங்க கோரிக்கை. தீபம் ஏற்றக்கூடாதுன்னு யாரும் கோரிக்கை வைக்கல. இஸ்லாமியர்களை யாரும் இவங்க இங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்க உடனே பொரியெலாம் வாங்கி வச்சுட்டு வரவேற்க ரெடியாக இருக்காங்க. இங்கே பிரச்சனை என்ன? தீபம் ஏற்ற சொன்னதுக்கு எதிராக உத்தரவு வர்றதுக்கு எதிராக உடனடியாக மேல்முறையீடு பண்ணியிருந்தா இந்த மேட்டர் பெருசாக இருக்காது. தீபம் ஏற்றுறீங்களா ஏற்றலையான்றதையே ஒரு விவாத பொருள் ஆகணும்னா தீபம் ஏற்றணுன்ற அந்த குரூப் அவங்க அரசியல் தான் பண்ணுவாங்க. அந்த குரூப் கூடி நிற்கிது. அப்போது ஒரு பதற்றம் உருவாகுது. அதை யார் கொண்டு வரான்னு கேட்குறேன்.
நீங்கள் அன்றைக்கி ஜிஆர் சாமிநாதன் நீதிபதி அவர்கள் உத்தரவிட்ட உடனே 1ஆம் தேதி உத்தரவு போடுறாரு. உடனே நாங்கள் டிவிஷன் பெஞ்சுக்கு அப்பீல் போகிறோம் சார்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அது சட்ட ரீதியாக போயிருக்கோம். நீங்கள் அப்பீலுக்கும் போல 3 நாள் வரைக்கும் பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாத்தையுமே எங்கே காரணம் இருக்குது இது இருக்குன்றது இன்னும் பல விசாரணைகளில் வெளியே வரும். இது ஒன்று. இவர் பேசுகிறது இவங்களுக்கே காமெடியாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த போதை ஒழிப்பு இது இப்போ நடத்தினார் திருமாவளவன். கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா உலகம் ஃபுல்லாக ட்ரம்ப் கூட சரக்கு அடிக்கூடாதுன்ட்டாப்புல, அந்த அளவுக்கு போயிட்டாப்புல. சரி, திமுகலேருந்து ஆளை கூப்பிட்டு வராங்க, அவங்க பார்க்குறாங்க. நம்மளாம் வந்தால் கேப்பா இந்த ரைடு பார்ட்டி எங்கே பார்க்குதுன்னு இதாகுதா இன்னொருத்தர் நீ எப்போ ஆர்எஸ் பாரதி இங்களோ இளங்கவன் 2 பேரும் போங்கன்றாங்க. ஆர்எஸ் பாரதி அங்கே போயிட்டு அந்த தென்னாவட்டுக்குது இல்லை, நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ அறிவு, காது மூக்கொலியாக வலிஞ்சுனுக்குது. எம்ஜிஆரே பார்த்தவங்க, எம்ஜிஆரே என் காலை பிடிச்சி கெஞ்சிருந்தார். எம்ஜிஆர்லாம் ஒரு ஆளா, ஜெயலலிதாலாம் எங்களை பார்த்தா பயப்படுவாங்க. தலைவர் கலைஞர்னா ஜெயலலிதா அப்படி பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட இது நீங்களாம் ஒரு ஆளா விடுதலை சித்திகள். சரி சரி, வந்த இடத்துல நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். மது ஒழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே இருக்கிற எல்லாரும் ஊருக்கு போங்க, 10 பேர்கிட்ட மது குடிக்காதுன்னு சொல்லுங்க. அவன் குடிக்கலைன்னா மது கடை வியாபாரம் ஆகாது. அப்போ மது கடைகள் தானாக மூடும். இதன் மூலிமா நீங்கள் கொண்டு வரலாம். ஓகேவா வட்டா அப்படின்ட்டு போயிட்டாருங்க. ஏங்க இப்படி தாங்க பேசினார் அவர். இந்த ஸ்டைலில் பேசலை, இதைத்தான் சொல்கிறார். அப்போ என்ன ஆணவம் இருக்கும்னா தெனாவிட்டுருக்கோம். கண்டிப்பாக மது ஒழிப்பு மாநாட்டில் வந்துட்டு இன்றைக்கி மது போதைன்றது கலாச்சாரமாக இருக்குது. அரசாங்கம் நினச்சா கூட போராட வேண்டியது இருக்குது. நம்ம வந்து டாஸ்மார்க்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறோம். ஆனால் இன்னொரு புறம் நம்ம குடிக்கக்கூடாதுன்னு இது பண்ணுறோம். மது போதை குடும்பத்தை அழிக்கும். இந்த மாதிரிலாம் பேசலை. நீங்கள் போய் அவர் பார்த்தாரு டிகே சொல்லுங்கவன், என்னடா பேசுறது, ஏதாவது பேசிட்டா தலைவர் கோச்சிட்டாருன்னா இதை பதவி பிடிக்கணும். ஏற்கனவே கலைஞர் ஒருத்தர் பிடிக்கி கெஞ்சி கூத்தாடி தான் வந்தோம். வாழ்நாள் பூரா செய்தி தொடர்பாளராகவே இருக்கிறோம். அதுக்கும் பங்கம் வந்துட போகுது. என்ன பண்ணுறது, இந்த மாநாடுக்கும் கூப்பிட்டாங்க. சரி, தமிழ் இலக்கியம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டார். என்னப்பா இந்த மாநாட்டுக்கு நீ சம்மந்தம் அப்படிதான்யா, பழமொழி சொன்னால் ரசிக்க கற்றுக்கும், காரணம்லாம் கேட்காத அப்படின்ற அளவுக்கு அவர் இது. சேம் அதே தான் நேற்று முதல்வர் வந்துட்டு கொஞ்சம் கூட இதை பற்றியும் கவலைப்படாமல் மத்திய அரசு பண்ணணும். இன்னும் நீங்கள் மெக்சிகோக்கெல்லாம் சவால் விட்டுருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாப்புல. இன்று மெக்சிகோவில் உலகத்தில் அதிக அளவில் மது இது போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது. இந்த அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா நாடுகள் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது. இதை தடுக்க வேண்டும். இன்றைக்கு அது நடைபயணத்தில் வைகோ பேசிடுவார். அவர் பேசிடுவார்ல, அவர் பேசிடுவார். காராகிரகத்தில் எங்களை பூட்டி வையுங்கள், இன்றைய தினம் பிரேசிலில் என்ன நடக்கிறது அப்படின்னு ஊட்டிடுவாப்புல. அதனால எதுக்கு வந்து இந்த நடைபயணம், சமத்துவ நடைபயணம், தேர்தல் நேரம் நாங்கிறம்பா எப்பா உயிரோட இருக்கிறம்பா பார்த்துங்கப்பான்றதுக்கு தான். ஏதாவது ஒன்று உருட்டணும்ல. இந்த மாதிரிலாம் உருட்டினா தான் ஏன்பா சரி உங்கள் சின்னத்திலே நீங்கள் நில்லுங்க, எங்களுக்கு சின்னம் இல்லை, நாங்கள் தீப்பெட்டி சின்னம் வாங்கி நின்றுக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டி 5 பேரும் 5-6 சீட் தரேன் உதயசூரியன் நின்று. அதனால் இந்த உருட்டுறது போகிற இடத்துலலாம் பிஜேபியெலாம் திட்டிக்கலாம்ல. இது அவர் திட்டினார்ல, மதவெறிக்கும் சமாதானத்திற்கும் போட்டி. இந்த மாநாட்டுக்கும் சனாதானத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தமே இல்லாத ஸ்டேட்மெண்ட்டு. அவருக்காக தான். அவர் வீட்டில் என்னப்பா டீ என்ன சாப்பாடு என்ன உப்பு இல்லைங்க உப்பு போட மறந்துட்டேன் அப்படின்னா இது ஆர்எஸ்எஸ் சதி, சனாதன சதி அப்படின்றவர். நீ அந்த ரவுண்டு போயிட்டார் அவர். ஆனால் இவர் கட்சியில் இருக்கிறோன்னா இப்போ இவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட வந்து அது அவங்கள டிஎம்கே ஆக்கப்போய் பண்ணி வச்சிருக்க அளவுக்கு போயிடுச்சு. எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கா போல பண்ணிட்டாங்க. எடுத்துட்டாங்க, கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க. இன்றைக்கி ஏதாவது முடிவு எடுத்து தாவேக்க போகிறேன்னா ஆனால் போயிட்டு வாங்கண்ணே, நல்லா இருங்கண்ணே, நாங்கள் இங்கேயே உதயசூரியன் சின்னத்துலேருந்து. அதனால் ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயமா அது மாறி போச்சு. அதாவது பொதுவாக என்னென்னா இந்த பேச்சு வந்து யாருமே எதிர்பார்க்கல. முதலமைச்சர் வந்து இப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளோ ஆக்கப்பூர்வமான அந்த முதலமைச்சர் அப்படி பேசுவார்னு அவரே எதிர்பார்க்கல. ஏன்னா யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை அவர் அங்கே படிக்கும்போது தான் தெரியும், ஓ இப்படியா அப்படின்னு. என்ன பண்ணுறது, நிலமை அப்படி இருக்குது. ஏன்னா மது போதை கலாச்சாரம், இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க, பள்ளி சிறுவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு பேசின வைகோ தான் இந்த இதை ஏற்பாடு பண்ணுறாரு. அதுக்குள்ளேயே முதல்வரெலாம் கலந்துக்கிறாருன்னொன்னே இது சமாதான சகவாழ்வு இதாக போயிடுச்சு. பூமி தான இயக்கம் மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்கணும் உருட்டின்னு போக வேண்டியதான். நிச்சயமாக மதுவிலக்கு சம்பந்தமாக வந்து முதலமைச்சருடைய பேச்சு சர்ச்சைக்குரியான விவாதமாக மாறி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். திரும்பி சார் வணக்கம்.